இது எல்லாவற்றிலுமே இது தாவேகாவுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக, ஒரு வெற்றியாகத்தான் ஒரு வழக்கறிஞரா நாம் பார்க்கிறோம். திமுக ஆளுகின்ற திமுக அரசு இதுக்கு பேக் ஃபயர்ன்றீங்க. 41 பேர் செத்திருக்காங்கன்னா அது நடிகர் விஜய் தாவேகா கட்சிக்கு வந்தவங்க தானே. 2 நீதிபதிகள் கொடுக்கிற இது முக்கியமா, சிங்கிள் நீதிபதி கொடுத்தது முக்கியமா சார்? அது நீதிமன்ற பரிபாலனம், அது நிர்வாகம் சம்பந்தமான கேள்வி சார். இந்த எல்லா பேருமே கரூர் கூட்டத்துக்கு முன்னாடி உட்காந்து பத்திரிகையாளரை சந்திச்சிருந்தா இந்த அரசுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் கிடைக்கும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அக்னீசா அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், கரூர் வழக்கு அப்படியே திமுக பக்கமா திரும்பிச்சு? பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பா இருந்தவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. அதுக்கு அதில் அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். எந்த நீதிமன்றத்தில் சார்? நீங்கள் சென்னை உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும், அது மாதிரி நீங்கள் உச்ச நீதிமன்றமாக இருக்கும், ஆர்டிகிள் 32 அவங்க போனதாக இருக்கட்டும், பிரபாகரன் செல்வகுமார் போட்ட வழக்காக இருக்கட்டும், இது எல்லாவற்றிலுமே இது தாவேகாவுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக, ஒரு வெற்றியாகத்தான் ஒரு வழக்கறிஞராக நான் பார்க்குறேன். அப்போனா திமுக ஆளுகின்ற திமுக அரசு இதுக்கு பேக் ஃபயர்ன்றீங்க? ஆமாம். ஆனால் சென்னை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்கும் போது அவங்களுக்கு ஃபேவரபுளா இருந்ததா சார்? இல்லை சார், நீங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றது வேற. இந்த வழக்கு முழுக்க முழுக்க கொஞ்சம் விசித்திரமாகத்தான் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காவல்துறையிட்ட அனுமதி வாங்குவதற்கு நீதிமன்றத்துக்கு போய்த்தானே அவங்க அனுமதி வாங்கிட்டு வந்தாங்க. ஆமாம். அப்போ அனுமதி வாங்கிட்டு வந்ததற்கு பிறகு நீதிமன்றத்தின்படி நடந்திருக்கணுமா இல்லையா? ஆமாம். 3 மணியில இருந்து 10 மணி வரைக்கும் தானே அவங்களுக்கு நேரம் அவகாசம் கொடுக்கப்பட்டது. ஆமாம். அப்ப அந்த நேரத்துக்குள்ளதானே அவர் வந்திருக்கிறாரு. அப்ப இங்க எங்க தவறு நடந்திருக்குது? மாநில அரசின் கீழ் இயங்குகிற காவல்துறையினுடைய தவறு தானே. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, அது தவறு நடந்த உடனே அந்த கூட்ட நெரிசல்ல அது யார் தப்பு, இவங்க தான் காரணமா, இதுதான் பின்னாடி இருந்து இயக்குனாங்களா, அதற்கு சில பேர் பக்கபலமா இருந்தாங்களா என்பதையெல்லாம் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரத்தோகி அவர்கள் விசாரிப்பார்கள். இதுல என்னன்னா 3 விஷயத்த மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க இந்திய நாட்டு உச்ச நீதிமன்றம். என்னன்னா, உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி தலைமையில் அது நடக்கும். 2, நீங்க இங்க அமைக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு வேலையில்லை. 3, அப்படியே காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் நியமித்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டுக்காரர் ஆந்திராவில் இருந்தாலும் கேரளாவில் இருந்தாலும் அந்த தமிழக காவல்துறையிலிருந்து வெற்றி பெற்றிருந்தாலும் பாஸ் பண்ணியிருந்தாலும் அவங்கள இதில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது முக்கியமாக உச்ச நீதிமன்றத்தினுடைய ஃபைண்டிங்ஸ், தீர்ப்பு. சரி, அதாவது உச்ச நீதிமன்றம் ஆரம்ப கட்டத்திலேயே இந்த வழக்கு ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கு. அப்படி இருக்கு, சிபிஐயிடம் கொடுத்தது மிகப்பெரிய தவறு இல்லை. இது மாநில சட்டம் ஒழுங்கு தானே சார்? உண்மைதான், மாநில சட்ட ஒழுங்கு தான். ஆமா. நடந்தது யார் குற்றம்? அந்த யாராவது, எந்த அரசியல் கட்சியாவது அல்லது எந்த அரசாங்கமாவது பொறுப்பேற்றிருக்கா சார்? எப்படி சார் பொறுப்பேற்ப ஏற்பாங்க? ரைட்டு. அப்ப யாரை நம்பி மக்கள் அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க? விஜயை நம்பி வந்தாங்க. அடுத்து அப்ப விஜய் யாரை நம்பி வந்தார்? மக்களை நம்பி வந்தாரு. விஜய் அரசாங்கத்தை நம்பி வந்தார். எப்படி சார் அரசாங்கத்தை நம்பி வந்தாரு? ஆமா, காவல்துறை அனுமதி கேட்டதுக்கு நீங்க கொடுத்துட்டீங்களா? இல்ல, ஏற்கனவே காவல்துறை சரியாக அனுமதி கொடுக்கலன்னா அப்பனா உங்க ஆட்களை வச்சு கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணியிருக்கலாம்ல. நான் இப்ப கேட்கிறேன், நீங்க நாகப்பட்டினம், திருவாரூர்,
திருச்சி, மதுரை இங்கெல்லாம் போனாரு, அங்கெல்லாம் இந்த பிரச்சனை வரலையே. அங்கெல்லாம் எப்படி காவல்துறை சரியா செயல்பட்டு இருக்குது? என்னப்பா கரூர்ல மட்டும் என்னப்பா காவல்துறை? அதே தமிழக காவல்துறை தானே, தமிழ்நாடு போலீஸ் தானே. கரூர்ல மட்டும் இந்த அசம்பாவித சம்பவம் நடந்திருக்குது. அது விசாரணை விசாரிக்கட்டும், சிபிஐ விசாரிக்கும். நான் இப்ப கேட்பது, இதுக்கு முன்னாடி 5-6 இடங்கள்ல போயிருக்கிறாரு, அப்பெல்லாம் இது நடக்கலையே. அங்கேயும் நடந்திருக்கு. அங்கேயும் வழக்கம் போட்டு எத்தனை பேர் செத்தாங்க? என்ன சார், 41 பேரை செத்தாங்க இல்ல? அப்ப நான் கேட்கிறேன், உலகத்திலேயே ஒரு அரசியல் கூட்டத்துக்கு வந்தவங்கல்ல 41 பேர் செத்திருக்காங்கன்னா அது நடிகர் விஜய் தாவேகா கட்சிக்கு வந்தவங்க தானே. ஆமா, இது இதுவரைக்கும் யாரும் பொறுப்பேற்கல. அதனாலதான் உச்ச நீதிமன்றம் இது சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்கு, குற்ற புலனாய்வு விசாரிக்கட்டும். அப்பனா சென்னை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை சரியாக விசாரிக்கவில்லையா? இல்ல மதுரை உயர் நீதிமன்றம் 2 நீதிபதிகள் விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், சிறப்பு புலனாய்வு குழு நியமித்ததற்கு பிறகு அது ஆன்கோயிங் ப்ராசஸ், அந்த வழக்கு நிலுவையில், சப்ஜுடைஸ் வழக்கு நிலுவையில் இருக்கிற போது சென்னையில் இருந்து தனி நீதிபதி ஏன் அதை விசாரித்தார் என்று உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்குதே. சரி, இதுல எனக்கு ஒரு சந்தேகம். சென்னை உயர் நீதிமன்றம் அங்கே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, இங்கே 1 நீதிபதி. இது எஸ்ஓபி, அதாவது தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி தெருவுலையும் ரோட்டிலும் நடத்த வேண்டும், விதிமுறைகளை உருவாக்கணும் சொன்ன இது எப்படி சார் கிரிமினல் கேஸை இன்வைட் பண்ணாங்க, கன்வியூ பண்ணாங்க? அது சார், கரூர் மாவட்டம் கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் இதெல்லாம் மதுரை உயர் நீதிமன்ற கிளையின் எல்லைக்கு உட்பட்டது. அதனால தான் மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே டைம்ல தானே இங்கேயும் விசாரிக்கிறாங்க. அதைத்தான் உச்ச நீதிமன்றம் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் பதிவாளர், சென்னை உயர் நீதிமன்ற பதிவாளர் அவர்கள் 8 வாரங்களில் இதை நீங்கள் என்ன என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும். வரக்கூடிய டிசம்பர் 12ஆம் தேதி 12/12/2025 அன்று இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வரும். அதற்கு முன்பாக பதிவாளர் இந்த தகவலை உச்ச நீதிமன்றத்துக்கு சொல்லணும். சரி, இன்னொன்று சார், சென்னை உயர் நீதிமன்ற சிங்கிள் ஜட்ஜ் ஆப்பனண்ட் இல்லாமலேயே இந்த வழக்கை நடத்தி எஸ்ஐடிக்கெல்லாம் அனுமதி கொடுத்தது சரியானதா? இல்லை, அதெல்லாம் அதை ஒரு நீதிமன்றத்தில் நீதி பரிபாலனத்தை நாம் கேள்வி எழுப்ப முடியாது. இந்த ஜூரி செக்ஷனே கிடையாது இல்ல சார். அது உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐ வரைக்கும் போனதற்கு பிறகு நாம் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும். ஆமா சார், அதுதான். இல்லை, அந்த ஜூரி செக்ஷன் இல்லாம எப்படி விசாரிக்க முடியும்? அதைத்தான் உச்ச நீதிமன்றமும் கேட்டிருக்குது. அப்பனா சார், அங்க மதுரை அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் சென்னை மாண்புமை உயர் நீதிமன்றத்தின் பதிவாளர் தான் இன்றைக்கு பொறுப்பேற்க வேண்டும். சரி சார், ஆனா கரூர் விஷயத்துல ஸ்டாலின் மிக சரியாக செயல்பட்டார். ஆனால் உயர் நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்த வழக்கை சரியாக கையாளவில்லை. அதிகாரிகள் சரியாக அவருக்கு ஆலோசனை கொடுக்கல. ஏன்னா ஒண்ணு நான் கேட்கிறேன், இல்ல மதுரை உயர் நீதிமன்ற கிளை டிஎஸ்பியை விசாரிக்கட்டும், நல்லா போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க சென்னையில எஸ்ஐடி போட்டிருக்காங்க, உடனே எஸ்ஐடி அமிச்சிட்டாங்க. அப்போனா இந்த ஆளுகின்ற திமுக அரசு, ஸ்டாலின் அரசு உடனடியாக உச்ச நீதிமன்றம் போயிட்டு இப்படி இருவேறுவான தீர்ப்புகள் கொடுத்துருக்க, நாங்க எது ஃபாலோ பண்ணியிருந்தா தப்பிச்சிருக்கலாம் இல்ல சார்? தவறு பண்ணவங்களே நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதாவது ஒரு அரசாங்கத்தினுடைய தவறுகளை நீதிமன்றத்தின் பக்கம் திருப்பி விடுறீங்க. இங்க நடந்தது காவல்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் அந்த அரசியல் கட்சிக்கும் நடந்த ஒரு பிரச்சனை. ஆகவே இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியது நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு, அதுவும் மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு. ஆமா, ஆகவே இதை உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தமிழக அரசாங்கம் காவல்துறை எந்த தவறுமே செய்யவில்லை. இல்லை, இதிலிருந்து இந்த உச்ச நீதிமன்றம்
இந்த சிபிஐ விசாரணைக்கே போயிருக்க வேண்டிய தேவை இல்லைல்ல. இப்ப மதுரை உயர்நீதிமன்றம் இப்படி கொடுத்தது, சென்னை உயர்நீதிமன்றம் இப்படி கொடுத்துருக்கு. நாங்க எது ரெண்டுத்துல எது ஃபாலோ பண்ணிட்டு உச்ச நீதிமன்றத்தை கேட்டு இருந்தா இதுல இருந்து தப்பிச்சு இருக்கலாம் இல்ல? கேட்டிருக்கலாம். ஆனா அரசு என்ன நினைக்குதுன்னா, இல்ல இல்ல நாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை நாங்க விசாரிச்சுக்கிறோம், திரு அஸ்ரா கார்க் அவர்கள் தலைமையில நாங்க போட்டு. சார், நான் 2 நீதிபதிகள் கொடுக்கிற இது முக்கியமா, சிங்கிள் நீதிபதி கொடுத்தது முக்கியமா சார்? சார், அது நீதிமன்ற பரிபாலனம், அது நிர்வாகம் சம்பந்தமான கேள்வி சார். அதுக்கு தான் சார் பதிவாளர் பதில் சொல்லணும் சார். அதை விட்டுருவோம் சார். இப்ப நம்ம கேட்க வேண்டியது, இப்ப இந்த தவறுக்கு என்ன செய்ய போறீங்க? தமிழ்நாட்டினுடைய நீங்க சொன்ன எஸ்ஐடி இனிமேலுக்கு செயல்பட முடியாது. நீங்க அமைத்த தனிநபர் ஆணையம், திருமதி அருணா ஜெகதீசன் ஆணையம் என்ன செய்ய போகிறது? ஏற்கனவே நீங்க 1 மணி நேரத்துல தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்க போய் நின்றாரு. மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் 2 மணி நேரத்துல திருச்சியிலிருந்து புறப்பட்டு போய் நின்றாரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 1 மணி நேரத்துல அந்த 41 பேருக்கும் இறந்தவங்க எல்லாருக்கும் பணத்தை அறிவிச்சாங்க. இரவோடு இரவா முதலமைச்சர் அங்க போனாங்க. நான் கேக்குறேன், எல்லாம் பண்ணிருக்கீங்க, சிறப்பா செயல்பட்டதா நீங்க சொல்றீங்க. ஆமா, அதற்கு யார் பொறுப்பு? என்ன சார், தமிழக அரசு தான் சார் பொறுப்பு. அவ்வளவுதான் சார். இதைத்தான் சார் உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது. இதைத்தான் உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது. உங்கள்கிட்ட அனுமதி வாங்கி நீதிமன்ற உத்தரவின் பேர்ல தானே நடத்தினாங்க. அப்ப 41 பேர் செத்துருக்காங்களா, யார் பொறுப்பு? வேற இடமே இல்லையா? உங்களுக்கு 30 விழாவுக்கு மட்டும் ஒரு பெரிய இடமா? சரி சார், இப்ப இந்த கேஸ்ல போர்ஜரி நடந்திருக்குன்னு சொல்றாங்களே, ஏது அரசாங்க வழக்கறிஞர் திமுக வில்சன், ஆமா சிபிஐக்கு விட்டதே தப்பு, அதுல பாதிக்கப்பட்டவங்க கேட்கல, அது போர்ஜரி நடந்திருக்கு, இது ஒரு இன்ட்ரீம், இதுதான், இது தொடராதுன்னு சொல்லியிருக்காரு. அரசாங்கம் தன் தோல்வியை என்றைக்காவது ஒத்துருக்கா? என்ன தோல்வி சார் அது? ஆமா, மாநில அரசு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி தனிநபர் நீதிபதியை நியமிச்சதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் அதை ஏத்துக்கறலையே. உள்ளுக்க ஏறப்பட்ட குளறுபடி இருக்கா இல்லையா? ஏராளமான சந்தேகங்கள் உள்ளுக்க பொதிஞ்சு கிடக்கா இல்லையா? மக்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? இந்த அரசினுடைய செயல்பாடுகளும் போக்குகளும் ஏதாவது ஒண்ணு நடந்தா அது எப்படி சார் இரவோடு இரவா எல்லா பேரையுமே பிணக்கூராய்வு செஞ்சு போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு உடனடியாக கொடுத்துறீங்களா? அப்படி இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் 41 பேருக்கு உடனடியே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, ஏங்க நீங்க சாதாரண ஒரு விபத்து நடந்துருச்சுங்க ஏதோ ஒரு ஊர்ல, அது உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதன் பின்னணி என்ன? யார் உங்களை இயக்குறது? யாருக்காக நீங்கள் இவ்வளவு அவசரத்தை உங்க கருணை உள்ளத்தோட செயல்படுறீங்க? யாரை காப்பாத்திருக்கு? அப்படி ஒருவரை காப்பாற்றுவதற்காக இப்படி செஞ்சீங்கன்னா அப்ப அந்த 41 பேரை காப்பாத்திருக்கணுமா இல்லையா? சார், கரூர் ஒரு சின்ன நகரம், அங்க தேவையான கட்டமைப்பு 41 பேருக்கு இல்லாதனால்தான் சேலத்துல இருந்து திமுக 30 விழா நடத்துச்சு அதே கரூர்ல. இல்ல, அவ்வளவு ஃபோர்ஸ் கொண்டு வந்தார், டாக்டர் கொண்டு வந்தார். அப்ப திமுக அரசு கரெக்டா செயல்பட்டு. அப்ப திமுகனா போலீஸ் நிறைய 3 அடிக்கு ஒரு போலீஸ் இல்ல. நீங்க சொல்றீங்க எதிர்க்கட்சி அதிமுகவோ அல்லது தாவேகாவோ ஒரு கூட்டம் பண்ணா மொத்தம் 150 போலீஸ் 300 போலீஸ் 500 போலீஸோட நிப்பாட்டிக்கிறீங்க. செத்து போனதுக்கு பிறகு நாங்க தாராளமான கூட்டம் நிறைய வந்துருச்சு அப்படின்னா உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் அங்க கேட்குமா கேட்கலையா? நாகப்பட்டினத்தில் எவ்வளவு பேர் வந்தாங்க? திருச்சியில எத்தனை பேர் வந்தாங்க? அவருக்கு மக்கள் இளைஞர் கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கின்றத ஒரு கணக்கு எடுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு தேவையானப்ப சாதகமாக தீர்ப்பு வந்தால் நீதி பரிபாலனம் சிறப்பாக இருக்கிறது. ஒரு சமயம் இந்த எஸ்ஐடி அமைக்காத, ஒரு நபர் கமிஷன் அமைக்காத இந்த கரூர் கேஸை சிபிசிஐடி கிட்ட கொடுத்திருந்தா சிபிஐ வந்திருக்க வாய்ப்பு இல்லாம போயிருக்கணும்ல ஸ்டாலின். அதுவும் மாநில அரசு போலீஸ் தானே சார். இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் வந்திருக்காது இல்ல? வந்திருக்காது. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
திரு அஸ்ராக்காருக்கு வந்து ஒரு நேர்மையான ஒரு துணிச்சலான அதிகாரி தான். ஆனாலும் நீதிமன்றத்தை பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டதுக்கு பிறகு என்ன பண்ண முடியும்? இல்லை, உச்ச நீதிமன்றம் மிக அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்து விட்டதோ என்று ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. எங்க 15 நாள் கழிச்சு ஒரு முடிவு சொன்னா உங்களுக்கு அவசரப்பட்டுருச்சா? அப்பனா சரி, தமிழக அரசு இந்த எஸ்ஐடியும் சரி, ஒரு நம்பர் கமிஷன் சரி, இந்த கேஸ் ஒரு சைடில் கொண்டு போதான்ட்டு உச்ச நீதிமன்றம் நினைச்சிச்சா? அப்படித்தான் அர்த்தம். அதுக்கு அதான் அர்த்தம். இது ஒன் சைடு போகுது நம்பலன்னு அர்த்தம். இது சென்னை உயர் நீதிமன்றம் இப்படி கொடுத்தது ஒரு தவறு, எஸ்ஐடி கொடுத்தது, ஆப்பனண்ட்டுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத தனிப்பட்ட முறையில் விஜயை தாக்கி கமெண்ட்ஸ் கொடுத்தது, இதெல்லாம் இந்த கேஸை திசை மாறுவதற்கு வாய்ப்பாக போயிடுச்சா? இது சிபிஐ கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக போயிடுச்சா? அதையும் இப்போ சிபிஐ விசாரிக்கும். அதையும் விசாரிக்கும். ஆனால் இந்திய வரலாற்றில் இப்படி ஒரு இது நடந்தது இல்லையா சார்? ஆமாம், சிபிஐ விசாரிக்கப்ப அதை ஃபாலோ பண்றதுக்கு ஓய்வு பெற்ற நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் பண்ணி இது போட்டிருக்காங்களே சார். ஆமா, அதுல காவல்துறை அதிகாரி தமிழகத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. ஆமா, தமிழகத்தை சேர்ந்தவர். இப்படி ஒரு அதிசயமான கேஸா இருக்க சார் இது. வரலாற்றில், இந்திய வரலாற்றில் இது மாதிரி இல்லையே. ஆமா, இந்திய வரலாற்றிலே இல்லை. அப்படின்னா ஒரு அரசியல் கட்சிக்கு பார்வையோட பார்க்க வந்தவங்க வந்து 41 பேர் நசுங்கி செத்துட்டாங்க, மூச்சு விட முடியாம செத்துட்டாங்க, குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஏற்பாடுகளை இந்த அரசும் காவல்துறையும் செஞ்சிருக்கு? இந்த அதாவது இது இன்சிடென்ட் நடந்திருக்கப்ப வருவாய்த்துறை செயலாளர் அமுதா, டேவிட் ஆசீர்வாதம் இவங்களாம் உட்கார்ந்து நிருபர்களுக்கு பேட்டி அடிக்க இதுல எந்த விதமான தவறுகளும் இல்லை இதுன்ட்டு அதெல்லாம் இந்த வழக்குக்கு முரணாக போயிடுச்சா? அதனால சிபிஐ கொண்டு வர வேண்டிய நிலைமைக்கு வந்துடுச்சா? இந்த எல்லா பேருமே வந்து கரூர் கூட்டத்துக்கு முன்னாடி உட்காந்து பத்திரிகையாளரை சந்திச்சிருந்தா இந்த அரசுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் கிடைச்சிருக்கும். செத்து போனதுக்கு பிறகு இல்லை, சரியாத்தான் நடந்துச்சு, அங்கே அப்படி வந்துருச்சு, அந்த தெரு வந்து கோணலாக இருந்துச்சு, வந்தவங்க காலையிலேருந்து வெயிட் பண்ணாங்க, விஜய் லேட்டாக வந்தார், இந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மக்களுக்கு தெரியாதா? அதனால வருமுன் காப்போர் பெரியோர், ஒரு அரசாங்கத்தின் தலையாய பணி அதுதான். ஆனால் வந்ததற்கு பிறகு 41 பேர் செத்து போனதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பார்த்தோம், எங்கள் மேலே தப்பே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே தப்பு இல்லை, 41 பேர் செத்ததுக்கு அரசாங்கத்தின் மேலே தப்பு இல்லை, தாவேக்கா மேலே தப்பு இல்லை, வேற யாரு மேலேயும் தப்பு இல்லை, அப்புறம் எப்படி தான் செத்தாங்க? யார் தான் பொறுப்பேற்கிறது? இயற்கையாக வந்து எல்லாத்தையும் புயல், காற்று, மழை, வெள்ளம் வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சா? என்ன சார் இது? எந்த நாட்டில் வாழ்கிறோம் சார்? இது இப்படி இருக்கப்ப இன்னொரு கேஸு சார், நாமக்கல் சிறுநீர் கேஸு. இதுலேயும் தமிழக அரசு, ஸ்டாலின் அரசு உச்ச நீதிமன்றம் கொட்டு வாங்கியிருக்கு சார். இல்லை, இங்கே சென்னை மாண்பமை மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன சொல்லியிருக்குன்னா, பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் 5 ஐபிஎஸ் அதிகாரிகள் குழு ஒன்றை அமைத்து அது தீர விசாரிக்கணும் அப்படின்னு. சிறுநீரக திருட்ட இப்ப இந்தியாவிலேயே ஒரு சில இடத்துல தான் அந்த கார்லாம் இருக்கு, ரோல்ஸ் ராய் காரோட. ஆமா, இல்ல 2 தான் இருக்குன்றாங்க. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அடுத்தவங்க கிட்னியை திருடி நீ கார் வாங்கணும், நீங்க எம்எல்ஏ ஆகணும், நீங்க மந்திரி ஆகணும் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா இந்த நாட்டுல யாரை நம்புறது? மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைத்தார் ஏட்டிலே. அப்படித்தானே இன்னைக்கு இந்த ஆட்சி நடக்குது. எங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் கிட்னி திருடின அந்த மருத்துவமனை இன்ன வரைக்கும் இயங்கிக்கிட்டு தானே இருக்குது சார். அங்க அதாவது தமிழக அரசு போட்ட குழு அங்க உண்மைதான் நடந்திருக்கு தானே. அந்த டிபார்ட்மெண்ட்டை மூடிட்டாங்களா சார்? அது போதும் இல்ல, டிபார்ட்மெண்ட்டை மூடுனீங்க, மருத்துவமனை மூடுனீங்களா? யூரியாலஜி அது சிறுநீரக டிபார்ட்மெண்ட்டை மூடிட்டா அது போதும். மருத்துவமனை மூடுனீங்களா? என்ன சார் அதுக்கோசரம் ஒண்ணு விட்டு என்ன அதுக்கோசரம் அவரை விசாரிச்சீங்களா? அந்த சட்டமன்ற உறுப்பினரை ஏதாவது வந்து தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவரும் கூப்பிட்டு வச்சு, ஏப்பா அந்த மாதிரி மக்களுடைய கிட்னி எல்லாம் திருடிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணுனா இந்த ஆட்சிக்கும் இந்த கட்சிக்கும் கெட்ட பேர் வரும்னு இதுவரைக்கும் ஏதாவது பேசினாரா? சரி, இப்படி ஒரு திருடு நடந்தா
ஈத்து மூடிடுவாங்களா? யார் பொறுப்பேற்கணும்? அப்ப இழுத்து மூட மாட்டீங்களா? அதே மாதிரி நடந்திருக்கா? இல்ல அப்படி இழுத்து மூட மாட்டீங்களா? அப்படிதான் நடக்குதா? இல்ல நடக்குதான்றது வேற. அவர் தனி மனுஷன் செஞ்சா பிரச்சனை இல்ல. திமுக கட்சிக்காரர், சட்டமன்ற உறுப்பினர், அப்ப பல கோடி ரூபாய் போட்டு நீங்க லோன் வாங்கி ஒரு ஆஸ்பத்திரி வைப்பீங்க. ஏழை மக்களை வர சொல்லி கிட்னி இது பண்ணி வித்துருவீங்க. அதுல நீங்க ரோல்ஸ் ராய் கார் வாங்குவீங்க. அப்புறம் நாளைக்கு சந்திரமண்டலத்தில் இடம் கேட்பீங்க, அல்லது தனி விமானம் வாங்குவீங்க. அப்ப இந்த கட்சி என்பது இதுக்குத்தான் பயன்படுதா? அடுத்தவங்க கிட்னி எடுக்கத்தான் பயன்படுதா? சரியா? என்ன சார் இது? சார் நீங்க ஆளுகின்ற திமுக அரசின் மீது இது இந்த குற்றம்லாம் செஞ்சது அதுதான்றீங்களே. அந்த எம்எல்ஏ தானே. அவர் எந்த கட்சி? பகுஜன் சமாஜ் கட்சியா? பாரதிய ஜனதா கட்சியா? காங்கிரஸ் கட்சியா? அதிமுகவா? இல்லையே. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். சரி சார், இது கரெக்டா இதுதானே கரெக்டு தானே? உச்ச நீதிமன்றம் போனது, திமுக அரசு உச்ச நீதிமன்றம் போனதுக்கு இந்த கமிஷன் எஸ்ஐடி அமைச்சது எங்களுடைய காவல்துறை அதிகாரி இடம்பெற வேண்டும் கேட்டது சரிதானே சார்? என்ன தப்பு ஆயிடுப்போ சார்? உங்க காவல்துறை தான் அது இது ஈத்து மூடிடுவாங்களா? உங்க காவல்துறை தான் சார். ஆமா, அதுதான் சார் உச்ச நீதிமன்றம் சந்தேகப்படுது. ஓ, இந்த கேஸ் இது வரைக்கும் அவரை கூப்பிட்டு வச்சு ஏதாவது விசாரணை நடத்திருக்கீங்களா? இது வரைக்கும், இது நாள் வரைக்கும் சார். எப்பா நீ தானா கிட்னி திருட, என்னப்பா இங்க வா, ஏதாவது விசாரிச்சிருக்கீங்களா? இந்த காவல்துறையை நம்பிதான் ஓகேப்பா, நல்ல நல்ல விசாரணைப்பா. இதேது ஒரு சாதாரணமா இரவு நேரத்துல ரெண்டு பசங்களோ அல்லது ஒரு குடும்பத்தினரோ ஒரு பைக்கில் போறாங்க, ஓரமா நிப்பாட்டு, லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, எல்லாம் இருக்கு ஐயா, நீ ஏன் வேகமா வந்த, நின்று எல்லாத்தையும் எடு என்று கேட்க தெரிந்த காவல்துறைக்கு சட்டமன்ற உறுப்பினரை விசாரிக்கிறதுக்கு ஏன் பயப்படுறீங்க? இந்த நாட்டில் அச்சம். ஸோ நீங்க சொல்றது பார்த்தா திமுக சேர்ந்த அரசாங்க மருத்துவமனையும் எம்எல்ஏவும் காப்பாத்துக்கு தான் இந்த மாதிரி நடத்துதுன்றீங்களா? அதனாலதான் சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்கு. இந்த இதுவும் ஆமா, எஸ்ஐடி. ஆமா, உங்க மேல நம்பிக்கை இல்ல. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அவரை கூப்பிட்டு விசாரிச்சு, எப்ப இந்த மாதிரி என்னென்ன, ஏன் இப்படி இது பண்ண, நீ பேசின காணொளி காட்சிக்கு வெளியில் இருக்க, நீ பேசுனதானா இல்லையா? இல்லைன்னா இல்ல நீ எழுதி கொடுத்துட்டு போ, நீ பேசுனா ஆமா பேசுனேன்னு ஒத்துக்கிட்டு போ அப்படின்னு விசாரிச்சிங்களா? இல்லையே. சார் அப்படி இன்னொன்று சார், அதே மாதிரி இன்னொன்று, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ கொடுத்துருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐட்ட கொடுத்தாலும் எனக்கு என்ன அதில் ஒரு வேதனையான ஒரு இதுனா, ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த உடனே சார் 5000 பக்கம் குற்றப்பத்திரிகை சார் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இதுல A1 குற்றவாளி நாகேந்திரன், ரவுடி ராகேந்திரன். ஆமா, அவர் பல ஆண்டுகளா அவர் சிறைச்சாலையில் தான் இருக்கிறார். எனக்கு என்னன்னா, பல குற்றவாளிகள் இருக்கிற போது ஏற்கனவே இது சம்பந்தமா 2 குற்றவாளிகளில் அல்லது குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை நீங்க காவல்துறையை வச்சு என்கவுண்டர் பண்ணி கொண்டீங்க இல்லையா? அவன் தப்பிச்சு போனாங்க, அதனால கொன்னோம். அப்பவே என்கவுண்டர் பண்ணிடுவாங்களா சார்? போலீஸை தாக்குனா அதான் நாங்க என்கவுண்டர் பண்றோம். கரெக்ட். ஆனா அவங்க 2 பேரும் இந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய நண்பர்களா இல்லையா? நண்பர்கள் தான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 2 சார், நான் இப்ப கேட்கிறேன், இந்த ஜெம் டிவி வாயிலாக நாட்டில் மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்புகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் கேட்கிறேன், ஜெயில இருந்து, சிறைச்சாலையில் இருந்து ஒருத்தர் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்ய முடியுது அப்படின்னு சொன்னா, ஜெயிலுக்குள்ள இருந்து தானே கொலை பண்ணாரு அவரு. நாகேந்திரன் ஜெயிலுக்குள்ளே இருந்தாரு. ஆமா, அங்க இருந்துகிட்டே ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ணாரு, கொலை பண்றதுக்கு காரணமாக இருந்தார், அப்படித்தானே? ஆமா. அப்படின்னா அந்த ஜெயிலரை இதை பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா? இதுல குற்றவாளியா சேர்த்திருக்கீங்களா? நெக்ஸஸ் மென்சரியா என்று சொல்லுவோம். குற்றம் நடந்தது, அந்த குற்றத்தின் பின்னணி, அந்த குற்றத்திற்கான காரணம், செயல்களின் தொடர்ச்சி. எங்கிருந்து கொலை செய்தார்? சிறைச்சாலையிலிருந்து கொலை செய்தார். அப்ப பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் எங்க வருது? ஒன்னு ஆம்ஸ்ட்ராங் செத்த இடம்,
இன்னொன்னு, நாகேந்திரன் அவர்களால் ஆளை அனுப்பிச்சு விட்டு எங்கிருந்து ஜெயில இருந்து ஆளை அனுப்பிச்சு விட்டார். அப்ப அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் தானே இதுக்கெல்லாம் காரணம். தமிழ்நாட்டில் எல்லா சிறைச்சாலையும் அப்படித்தான், அந்த லட்சணத்துல தான் இருக்கா? அப்பனா நீங்க சொல்றது பார்த்தா இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இழுத்து மூடப்படும், சிபிஐலாம் கூட விசாரிச்சாலும் தீர்வு கிடைக்காது, நியாயம் கிடைக்காதுன்றீங்களா? அதுல இன்னொரு சந்தேகம் இருக்கு. 20 வருஷமா ஜெயில இருந்த நாகேந்திரன், அது எப்படிப்பா சிபிஐ உத்தரவு போட்ட உடனே அல்லது இந்த மாதிரியான அரசு நடவடிக்கை சார்ஜ் ஷீட் போட்டதற்கு பிறகு அது எப்படி அவருக்கு அந்த கணையம் கெட்டு போயிருது? சார், காக்கா உட்கார பணம் பழம் இந்த கதையாயிடுச்சு. அதைத்தான் அவங்க மனைவி சொல்றாங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க குட்டிக்கண்ணன் சார், அருமையான கேள்வி. அவங்க மனைவி சொல்றாங்க, ஏப்பா என் கணவர் இதுவரைக்கும் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஆனா அவருக்கு பரிசோதனை பண்ணாங்கல்ல, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கல்ல, பிணக்கூறாய்வு அரசாங்க மருத்துவமனையில, எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நான் தனியார் மருத்துவமனையில இதை பண்ணணும்னு சொல்லி நீதிமன்றத்துல முறையிட்டாங்களா? ஆமா. முறையிடுறதுக்குள்ள அவரை தூக்கி போட்டு எரிச்சிட்டீங்களா? ஓ, நீங்க என்ன சொல்றீங்க? சாட்சியே அழிச்சிட்டாங்க, எரிச்சு. அதையும் சிபிஐ, நான் அப்படி சொல்லல, அதையும் சிபிஐ விசாரிக்கும். அதாவது ஆம்ஸ்ட்ராங் மரணம் முடிஞ்ச உடனே 2 பேரை என்கவுண்டர், அதற்கு பிறகு A1 குற்றவாளி, அவர்தான் முதல் குற்றவாளி. அப்படின்னா இந்த ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு எல்லா வேலையும் திட்டமிடுதல், வெளியிலிருந்து பின்னாடி இருந்து ஆட்களை இயக்கி எல்லா வேலையும் செல்வாக்கோடு செஞ்சவர் நாகேந்திரன். எங்கிருந்து? ஜெயில இருந்துகிட்டே பண்ணினார். ஜெயில் யாருடைய பொறுப்பில் இருக்கிறது? தமிழக அரசாங்கத்தின் பொறுப்பில் இருக்கிறது. அப்ப அந்த ஜெயிலரும் அதற்கு ஒத்துழைத்தாரா? கேள்வி வருமா வராதா? நீ தனி மனுஷன், வெளியில போறோம், ஒருத்தரை கோபத்துல குத்திடுறான் அல்லது மண்டையை உடைச்சிடறான் அப்படின்னா அவன் தனி மனிதன், அவன் அதற்கு பொறுப்பு. ஆனால் ஒரு அரசாங்க இடத்துல ஜெயில்ல, அது அரசாங்க இடம் சார், அவன் அரசாங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் நாகேந்திரன் 20 வருஷமா உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாப்ல. அப்போ நீங்க சொல்றது பார்த்தா A1 குற்றவாளியே போயிட்டாரு, அப்பனா இந்த கேஸும் நிக்காது, சிபிஐ விசாரிப்பதில் எந்த பலனும் இல்லை. இதுதான் சில பேருடைய எதிர்பார்ப்பு. சரி சார், யாரை காப்பாற்ற, எதற்காகன்னு இன்னும் தெரியல. அதனாலதான் உச்சநீதிமன்றம் குற்ற புலனாய்வுத்துறை சிபிஐ விசாரிக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. A1 குற்றவாளி போன பிறகு என்ன சார் இருக்கு? அதைத்தான் நானும் கேட்கிறேன், என்ன இருக்கு? இன்னும் இல்லை. அதுவும் ஒரு கண் துடைப்பு தான், அவ்வளவுதான். ஏன்னா எல்லா விஷயத்தையும் சாட்சியங்களையும் நாம் அளித்ததற்கு பிறகு இப்ப என்ன, அவர் செத்து போனாரு, அவரை போய் ஆவியை பிடிச்சா கேள்வி கூண்டல் நிப்பாட்டி கேள்வி கேட்க முடியும்? ஆகவே திட்டமிட்டு சில பேருடைய வேலைகள் நடந்திருக்கா இல்லையா என்பதையெல்லாம் சிபிஐ விசாரிக்கும். சரி சார், இவ்வளவு நீங்க தமிழக அரசின் மீது இவ்வளவு அவங்க நடத்தின எந்த ஒரு இதுவும் சரியாக அமையவில்லை என்று பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஒரு வழக்கறிஞர் நான் வைக்கவில்லை, உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறது. அது சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இந்த கரூர் வழக்கு, நாமக்கல் வழக்கு, ஆம்ஸ்ட்ராங் வழக்கு எல்லாமே, இதில் கரூர் வழக்கு சிபிஐ, ஆம்ஸ்ட்ராங் வழக்கு சிபிஐ, நாமக்கல் வழக்கு SIT, அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். எப்படி தெரிஞ்சிடும். இவ்வளவு விளக்கமாக எங்களோடு பகிர்ந்து கொண்டது மிக்க நன்றி சார்.